ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10th தமிழில் 2025-26 கல்வியாண்டின் புதிய பாடத்திட்டத்தின்படி நாங்கள் 7ஆம் கவிதை முடிச்சிட்டோம். 7/5 வந்து நிலாமுற்றங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன தலைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உரைநடை பன்முக கலைஞர், செயலில் வந்து கம்பராமாயணம், துணைப்படம் வந்து பாய்ச்சல், இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள். இந்த பாடத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து இயல் 5ல் பன்முக கலைஞர், உரைநடை உலகத்தில் பன்முக கலைஞர் படம் கொடுத்துருக்காங்க. இது யார் பற்றினா முழுக்க கலைஞர் கருணாநிதியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் முதல்ல நுழைய முன் பார்த்துருவோம். இயற்பெயர் வளைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. அவரை பற்றிய பேராசிரியர் அன்பழகர் என்ன செய்திருக்காரு பாருங்க. கலைஞர் வந்து பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம்முயிரும் தந்திட துணியும் தியாக திருவுழுவும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்பழகனார். கலைஞர் வந்து பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கணி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டு துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம்முயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அன்பழகனார். கலைஞர் கலைஞரை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் குழந்தை உள்ள கலைஞர். அவர் குழந்தை பருவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம். மலை துணிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பார்த்து அன்பாக கோவிக்கிற வரையிலே மலையில நினைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம். தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நிலைந்தோடும் மலை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கின்ற காகித படகுகள் எவ்வளவு. தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உலகத்துடன் இவ்வாறு பதிவு செய்துள்ளார். அவர் குழந்தை பருவ நிகழ்வுகளை வந்து எந்த ஊரில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதையலுங்கிற புதினத்தில் வந்து அவர் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செஞ்சிருக்காரு. எழுதி படிக்கும் வாசகர் மனமும் கூடவே மலையில் நினையும். திசை முகிழ்ந்த புலமும் வேளாண் செழித்த நிலமான திருவாரூர் மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. அவர் பிறந்த ஊர் பாருங்க. திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளைங்கிற ஊரில் தான் 1924 ஜூன் திங்கள் 3ஆம் நாள் நிலத்தின் நாவால் தமிழை பயன்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலாருக்கும் மஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. அவர் எங்கே பிறந்தார்னா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் 1924 ஜூன் திங்கள் 3ஆம் நாள் முத்துவேலாருக்கும் மஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. போராட்ட கலைஞர். அவர் போராட்ட வழக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞர். தொடக்க கல்வி எங்கே படித்தார்னு பார்த்தீங்கன்னா திருக்குவளையில். திருவாரூர் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். உயர்நிலைப் பள்ளி எங்கே படித்தாரோ திருவாரூரில் அவருடைய மாவட்டத்தில் போய் படிச்சிருக்காரு. அங்கே தான் தமக்கு அரசியல் அறுசுவடியாக அமைந்த ஒவ்வொரு புத்தகத்தை துணைப்படமும் படித்தார். அரசியல் அறுசுவடியாக இருந்தது வந்து துணைப்படமாக வந்துருந்துச்சு. அது யாரை பற்றி இருந்து பார்த்தீங்கன்னா 1921 சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசின் சாதனையை கூறும் நூல் தான் இந்த அறுசுவடியாக அவங்களுக்கு படத்தில் சேர்த்துருந்தாங்க. அதான் அவர் படிச்சிருக்காரு. அப்புறம் அவர் வந்து 1921 நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்தது யாருன்னு கேட்கலாம். பனகல் அரசர். அவருடைய பற்றிய துணைப்படம் வந்து எதில் இடம்பெற்றிருந்துச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் அறுசுவடியாக அவருக்கு வந்து உயர்நிலைப்பள்ளியில் திரைப்படமாக இடம்பெற்றிருந்துச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பள்ளியில் முடித்த மாலை வேளையில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதியில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. அவருடைய 14 வயதிலே அவர் போராட்ட காலத்தில் இறங்கிட்டார் பாருங்க. வாருங்கள் எல்லாரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு பாடலை முழங்கியபடியே இந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராடியிருக்காரு. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பை அவர்களும் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. பேச்சு கலைஞர். இளைய பருவத்திலே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞர் இழுத்தன. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா அவரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது. மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு எனும் தலைப்பில் ஆற்றிய சொற்பிரிவு பலரால் பாராட்டப்பட்டது. அவருடைய மேடை பேச்சில் வந்து அவர் முத பேசிய தலைப்பில் பாருங்க நட்புங்கிற தலைப்பில் அவர் சொற்பிரிவு ஆடியிருக்கார். அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கு. பள்ளி பருவத்திலே மாணவருக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவ சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகள் தொடங்கியிருக்காரு. அதாவது பள்ளி பருவத்தில் மாணவர்கள் பேச்சு அளிக்கிறதுக்காக 2 அமைப்புகளை தொடங்கியிருக்காரு. என்னென்ன பாருங்க, சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படி 2 அமைப்புகளை அவர் தொடங்கியிருக்காரு. தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்ற விடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை தன்மானத்தின் மக்களாம் ஊட்டினார். இந்த சென்டென்ஸ் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம் பாருங்க. இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படும் பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய். இந்த வரி வந்து யாருக்குரியதுன்னு கேட்கலாம். கலைஞருக்குரியது என்று தமக்குரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேசுக்கு ஒரு முத்திரை. ஒரு நாடக கலைஞர். நாடகத்தில் கலைஞராற்றிய
துண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். தமக்கே உரிய தனி நடையில் தமிழரை மேடை நாடகங்களில் பக்கம் நிறுத்த கலைஞர். தாம் எழுதிய பழனியப்பன் என்ற முதல் நாடகம் 1944 ஆண்டு அரங்கேற்றியது. அவர் முதல் எழுதிய நாடகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனியப்பன். அது எப்போ வந்து அரங்கேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1944 ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. அதில் தொடர்ந்து அவர் என்னென்ன நாடகங்கள் எழுதியிருக்காரு பாருங்க. சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உள்ளிட்ட பல நாடகங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின தூக்குமேடைங்கிற நாடகத்தில் வந்து எம்.ஆர். ராதாவுடைய வேண்டுகோளுக்கு மாணவ தலைவராக கலந்து நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படம் பாருங்க தூக்குமேடைங்கிற நாடகத்தில் இவர் வந்து மாணவ தலைவர் நடிச்சிருக்காரு. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ராதாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. அந்த நாடகத்துக்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு வந்து கலைஞர் பட்டம் கிடைச்சி. கலைஞர் பட்டம் எந்த உடைய நாடகத்தில் அவர் கிடைச்சின்னு பார்த்தீங்கன்னா தூக்குமேடைங்கிற நாடகத்தில் மாணவ தலைவர் நடிச்சதுக்காக கலைஞர் கிடைச்ச பட்டம் எழுது கலைஞர் பட்டம். அது பின்னால் அவர் மக்கள் எல்லாமே கலைஞர் அழைக்கிறதுக்கு அவர் பேராகவே மாறிடுச்சு. அடுத்தது திரைத்துறையில் அவர் ஆற்றிய தொண்டுகள் என்னன்னு பார்ப்போம். கலைஞரின் திறமையை உணர்த்தும் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி, மக்கள் திலகம், எம்ஜிஆரின் முதலாக நடித்த ராஜகுமாரி 1947 ராஜகுமாரிங்கிற படம் முதல் வெளியேறியிருக்கு. எம்ஜிஆர் நடித்த முதல் படம் என்ன பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி. 1947 அந்த படம் வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதாவது அவர் எழுதின முதல் படமான முழு வசனத்தை எந்த பாடத்துக்கு எழுதியிருக்காரு, எந்த படத்துக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமாரிங்கிற படத்துக்கு எழுதியிருக்காரு. அது யார் நடித்த படம்னா எம்ஜிஆர் நடித்த படம். 1947 ஆண்டு இந்த படம் வந்து முழு கதையை வசனத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. அவர் அந்த படம் வந்து அவர் எழுதின முதல் வசனத்திலேயே அந்த முழு வசனத்திலேயே அவர் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் என்னென்ன படம்லாம் கலைஞருடைய கதை வசனத்தில் என்னென்ன படம்லாம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியே இருக்கும் பாருங்க. மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, நாம், மலைக்கலர் இந்த படங்கள்லாம் வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் எம்ஜிஆருடைய நடிப்பில் வெளியே வந்த படங்கள். கலைஞருடைய வசனங்கள் சொல் புதிது, சுவை புதிது என்று கேட்பொரு வியக்க படம் அமைந்தன. தமிழ் திரையுலகில் திருப்புமுறையாக பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்தி என்ற திரைக்கதையை வசனம் எழுதினார் கலைஞர். படம் வெளிவந்த மறுநாள் பாருங்க பராசக்தி பற்றிலாம் பேச்சு, நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாளமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்த சிவாஜி. இந்த பராசக்திங்கிற படம் வந்து இவர் தான் முழுக்க கதையும் வசனமும் எழுதியிருக்காரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சது யாருன்னு கேட்டது சிவாஜி. தம் முதல் படத்திலே நடிப்பின் உச்சத்தை தொடர சிவாஜி கணேசன். இந்த கலைஞருடைய கதை வசனத்தில் எழுதின சிவாஜி முதலில் நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா பராசக்திங்கிற படம். அதில் இந்த முதல் படத்திலேயே நடிப்பின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். கதை வசனத்தின் சிகரத்தை தொட்டார் கலைஞர். கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா கதை வசனத்தின் சிகரத்தை தொட்ட கலைஞர் எந்த படத்தின் மூலமாக சிகரத்தை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு வந்து பராசக்திங்கிற படம். அடுத்து நெக்ஸ்ட் அதன் பிறகு சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான எம்ஜிஆர் நடிப்பில் உருவான படங்கள்லாம் பார்த்தோமா. அதுபோல் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான படங்கள் வருங்க. திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி இந்த திரைப்படங்களுக்கு கலைஞருடைய கதை வசனத்தில் வெற்றி படங்களாக அமைந்தன. அறிஞர் அண்ணா ரங்கூன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார். அதாவது அறிஞர் அண்ணாவுடைய ரங்கூன் ராதா கதை இருக்குல்ல, அந்த கதைக்கு வந்து கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார். யார் நடித்தாங்கன்னா சிவாஜி கணேசன் நடித்தார். அந்த படத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதினார் கலைஞர். பாடலும் எழுதியிருக்காரு கலைஞர் எழுதி. அதில் இருக்கிற 14 பாடல்கள் இருந்துச்சு. அதில் 4 பாடல் எழுதினார் கலைஞர். மந்திரகுமாரி தொடங்கிய பல படங்களை கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்கள் புகழடைந்தன. அது மட்டும் இல்லாமல் மந்திரகுமாரிங்க படத்துலையும் கலைஞர் வந்து திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் மறக்க முடியாத படத்தில் காகித ஓடம் கடலை மேலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து இழந்தது யாருன்னா இவர் தான் கலைஞர் தான். காலத்தால் மறக்க முடியாத மக்கள் வெளியில் இடம்பிட்ட பாடலாகும் இந்த பாடல். வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தவர் அல்ல கலைஞர். அவரது வசனங்களை கேட்பவருக்கும் மொழி இன்பத்தை கூட்டுபவை, முற்போக்கு செய்தியை மூட்டுபவை. கலையுடைய கதை வசனங்களில் பகுத்தறி பேசிய படங்கள், அந்த பகுத்தறி பேசிய படங்கள் என்னென்ன பார்ப்போம். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் என்ன, பெண்கள் முன்னேற்ற பேசிய படங்கள் என்ன, அரசியல் பேசிய படங்கள், இலக்கியம் பேசிய படங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கலைஞர் கதை வசனங்களை பகுத்தறி பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லர். அடுத்து சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. அடுத்து மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற பூம்புகார வசனமும் ராஜாஜி படத்தில் சாக்ரதி கதாபாத்திரமாக பேசுகிறதா வருத. நாற்றம் எடுத்த சமூகத்தில் நறுமணம் கமலவிக்க இதோ சாக்கடைத்தை அழைக்கிறேன் ஓடி வாருங்க அப்படிங்கிற வசனமும், பொறுத்ததும் போது வனகரா பொங்கியடுங்கிற வசனமும் யார் வசனம் பார்த்தீங்கன்னா கலை எழுதிய வசனம் தான். அடுத்து 1944 ஆண்டு 23வது வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் வந்து தொலைக்காட்சி தொடருக்காக ராமானுஜன் தொடர் வரையில் நிறைவாக எழுதி முடித்தார். அதாவது திரைப்படம் மட்டும் அவர் எழுதலை, பாடலும் அவர் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடக தொடர், அது வந்து ராமானுஜன் தொடர் வந்து அவர் 23 வயதில் வந்து எழுதியிருக்காரு.
அப்புறம் இதழியலில் கலைஞர் என்னென்னலாம் தொண்டாடியிருக்கான்னு பார்ப்போம். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலான இதழாசிரியர்களாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா இளம் வயதிலேயே கலைஞர் வந்து மாணவ நேசனுங்கிற கையெழுத்து ஏட்டை நடத்தியிருக்காரு. மாணவ நேசனுங்கிற கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் யாருன்னு கேட்கலாம். கலைஞர் கருணாநிதி. அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தன் முதல் கட்டுரை எழுதினார். அதாவது அண்ணாவுடைய திராவிடர் இதழில் வந்து முதல் கட்டுரை எழுதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான். அப்போ அவர் வயது வந்து 18 தான் ஆயிருக்கு. அதில் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அந்த வயசில் அவர் என்ன பண்ணியிருக்கா பாருங்க, முரசொலி வெளியீட்டுக் கழகங்கிற ஒரு நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காரு. முரசொலி இயக்க கையெழுத்து இதழாக ஆரம்பிச்சு இந்த கையெழுத்து ஏட்டில் தொடங்கி வார இதழாகி நாளடைவாக மாறிச்சு. இன்றளவு அது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. சேரனுங்கிற புனைப்பெயரில் அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. சேரங்கிற புனைப்பெயரில் கட்டுரையில் எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். கலைஞர் கருணாநிதி. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக என்று அவர் கருதியது. உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உறவினை அடைந்தார்களோ அதே உறவினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை. இப்போ இயற்றமிழ் கலைஞர். மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் வளையலா கணபதி என்பவர் ஆங்கிலேயர் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவர் வயசு 22. அவர் 22 வயதில் எழுதியிருக்காரு பாருங்க. கயிற்றில் தொங்கிய கணபதிங்கிற கட்டுரை நூலை எழுதியிருக்காரு. அனைத்து இந்தியர்களிடமும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞரிடமும் இருந்துச்சு என்பதை எடுத்துக்காட்டுற நூல் தான் இந்த நூல். கயிற்றில் தொங்கிய கணபதிங்கிற கட்டுரை நூல். அப்புறம் தமிழ் மீது தீரா பற்றுக்கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும்பங்காற்றினார். நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளை எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து சிறுகதை தொகுப்பு. நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இதெல்லாம் வந்து சிறுகதை. அவர் எழுதுகிற சிறுகதைகள். ரோமபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதுகிற புதினங்கள் பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. ரோமபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் இதெல்லாம் அவர் எழுதுகிற புதினங்கள். தம் வாழ்க்கை வரலாற்று அவருடைய கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து நெஞ்சுக்கு நீதிங்கிற தலைப்பில் 6 பாகங்களை எழுதி வெளியிட்டிருக்காரு. கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூல் பேர் என்ன பாருங்க, நெஞ்சுக்கு நீதி. 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டிருக்காரு. தம் தமிழ் ஆர்வம் காரணமாக பல தமிழ் இலக்கியங்களிலும் அவர் உரை எழுதியிருக்காரு. அவருடைய சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா இதுவும் குறிப்பிடத்தக்கது. ஒற்றையும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குறளோவியம் எங்கள் நூல் எழுதியவர் யாரும் கேட்டிருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி. இப்போ இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூலை கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பூங்கா. இந்த நூல் எழுதுறது கலைஞர் கருணாநிதி தான். இவர் 1942 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையை எழுதியிருக்காரு. மேலும் 150க்கு மேற்பட்ட உவமைகளை கலைஞர் வந்து இந்த உரையில் வந்து கையாண்டிருக்காரு. நெல்லுக்குளிரில் உள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ள விலைகள் இமைகளின் இடுக்குகளின் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. அது மட்டுமல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்று தகதகையாய் ஒளி பரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நயம்தானா என எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு கூறிய விதம் கலைஞரின் செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டும். அப்புறம் கவிதையில் வந்து கலைஞர் ஆற்றிய தொண்டு என்னன்னு பாருங்க. கவி அரங்குகளை தமக்கு இழைப்பாரும் இந்நிலை சோலைகளாயின என்பார் கலைஞர். பார்த்துக்கோங்க, கலைஞர் சொன்னிய சென்டென்ஸ் என்ன பாருங்க. கவி அரங்குகளை தமக்கு இழைப்பாரும் இந்நிழல் சோலைகளாயின அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான். அறிஞர் குடும் கவி அரங்கத்தை மக்கள் குடும் கவி அரங்கமாக்கினார் அவர். பாமரர் புரிந்து கொள்ளும் எளிமையாக இதயத்தோடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் வந்து இயற்றியுள்ள கவிதைகள் வந்து 9 தொகுதிகளை வெளிவந்திருக்கு. புறநானூற்று தாய் என்ற தலைப்பில் வந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. அவருடைய கவிதையில் உள்ள புகழ்பெற்ற கவிதை நூல் பார்த்தீங்கன்னா புறநானூற்று தாய். சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் வந்து எழுதிய பின்வரும் கவிதைகளை படிக்க நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சொற்கள் அமைந்த கவிப்போ அது. இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வற்றிலிரை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை குத்து சர சோழனூர் வருவீரோ என்ற அண்ணாவை இந்த வரி தான் இது. சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் எழுதின வரி தான் இந்த வரிகள். அடுத்து நெக்ஸ்ட்டு அண்ணா வரைந்த பின் வானொலி கலைஞர் பாரிய இறங்கற்பா. அதாவது அண்ணா வந்து வரைந்தவர் கலைஞர் கருணாநிதி வந்து வானொலியில் வந்து இறங்கற்பா பாடியிருக்கார். அந்த பாட்டை பார்த்துருவோம். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரலையை பார்த்துள்ளேன் இன்று மண்முடி கொண்டு போனதென பார்க்காமல் தடுப்பதென கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா இம்மண்ணா. வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இறைவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா.
நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதே உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு அந்த அந்த கவிதை எழுதியிருப்பார். இந்த முடிவு ஒரு இந்த நீள்கவிதை ஒரு கட்டுமான ஆர்வலர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை வள்ளுவர் கோட்டமும் தெற்கிழையான குமரியில் திருவள்ளுவர் சிலையும் அமைச்சிருக்காரு. வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் பலரையும் கவர்ந்திருக்கும். அவர் கட்டுமானத்துறையில் என்னென்ன தொண்டு ஆட்டியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சென்னையில் வள்ளுவர் கோட்டை அமைச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காரு. இத்தேரினை திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் தூண்கள் அழகூர் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அரங்கம் குரல் மணி மண்டபம் என்று பெயரிடப்பட்டு அதில் 1030 குறப்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் கூட்டத்துக்கு பேர் குரல் மணி மண்டபம். அடுத்து அத்துடன் நில்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார கட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010 டிசம்பர் 15 அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் யாரால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியால் 2010 செப்டம்பர் 15 தான் திறந்திருக்காங்க. யாருடைய நினைவாக பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் நினைவாக. சென்னை அறிஞர் அண்ணாவின் நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்கள் ஒன்றின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையும் கிடைத்துவிடும் என்பர். செம்மொழி கலைஞர். செம்மொழியில் அவர் ஆற்றிய தொண்டுகள் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழன் தம் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக மனோன்மணி சுந்தரனுடைய நீராறுங்கடலுது என்ற பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். அத்துடன் கல்வித்துறையை பள்ளிக்கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழர்கள் ஒருவரே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். பார்த்துக்கோங்க. மனோன்மணி சுந்தரனுடைய நீராறுங்கடலுது என்ற பாடல் அரசு விழா அனைத்திலும் விளக்கு பொருளாக மாற்றினது யாருன்னு கேட்டால் கலைஞர் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்துறை அப்படிங்கிற தமிழ் வளர்ச்சித்துறைங்கிற ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு தமிழறிஞர் ஒருவரை அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காரு. யார்? கலைஞர் தான். அடுத்து 2010 கோவையில் தமிழ் அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செந்தமிழ் மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்கள் விலைக்கு செந்தமிழாம் தமிழ் மொழியாம் என்ற தொடங்குற பாடலை இயற்றியதா. அதாவது 2010 கோவையில் இருந்த தமிழக அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு இருக்குல்ல, அது நடத்தும் போது செம்மொழியா தமிழ் மொழியாங்கிற பாடலை இயற்றியது யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான். இசையமைப்பாளர் யாருன்னா ஏஆர் ரகுமான். இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைந்த இப்பாடலில் 3 தலைமுறைகளை சேர்ந்த இசை கலைஞர்கள் பங்கேற்றாங்க. இம்மாநாட்டில் இலச்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தமிழின் முதன்மை விரும்பியதை பொறிக்க செஞ்சார். என்றுமுள்ள தமிழ் இன்றுமுள்ள கலைஞர். தமிழின் பெருமிதங்களை விளிமியங்களை வீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளை பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவு. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் எப்போ இறந்தார் பாருங்க. 2018 ஆகஸ்ட் 7 94 வயசில் தமிழர் நெஞ்சில் என்று நினைத்து நிற்கும் காவியமானார். தமிழ் வெல்லு அப்படின்னு அவருடைய கையெழுத்து பாருங்க. தமிழ் வெல்லும் அப்படின்னு தான் எழுதுவார். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பாடத்துடைய கவிதை பிழையா கம்பராமாயண பாடல் கொடுத்துருக்காங்க. இது எழுத்தது கம்பர். நுழைவன் பார்த்துருவோம். உணர்வதை உள்ளபடி உருவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லையற்றது, கால எல்லையற்றது. கவிஞன் தம் சிந்தைக்குள் உருவாவதை வெளிப்படுத்த நினைக்கிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. கிளிமைகள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவதே அவன் எல்லை. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுத்துகிறார். பாரதி கம்பன் இசைத்த கவியெல்லாம் அப்படின்னு பாரதி கம்பனை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் பாலகாண்டம் ஆற்றுப்படலாம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் விளைகிறது. தாதகு சோலை தோறும் சம்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி புக வனம் தோறும் வயல் தோறும் ஊதிய உடம்பு தோறும் உயிரென உலகியது அன்றோ. இதுக்கு சொல்லு பொருள் பார்த்துருவோம். தாதன மகர்ந்தத்தூள் மாதவி வேலி அதாவது குறுக்கத்தி கொடி. அது பார்த்துக்கோங்க. மாதவி வேலினானது குறுக்கத்தி கொடி. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான வார்த்தை தான் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மகரந்தம் சிந்திக்கின்ற சோலைகள் மரம் செய்த செம்பக காடுகள். இது செம்பக காடுகளை பற்றி கமராமட்டு சொல்லியிருக்காங்க. அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமலர் தாடகங்கள், குறுக்கத்தி கொடியாலான வேலியுடைய கமுக தோட்டங்கள், நெல் வயல்கள் இவ் அனைத்திலும் பரவி பயிர்கள் சராயாறு எந்த கணத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பால கணத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு உயிர் பால உடல்களில் ஊடுருவி உழவுவது போல
பல இடங்களில் பயிகிறது. அப்புறம் பாலங்காட்டில் நாட்டுப்படலம் இயற்கை குழி வீட்டுக்கின்ற காட்சிகளை பெரிய கலை நிகழ்வாக நடப்பதற்கான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொன்றில்கள் முளைவின் ஏங்க பூவலை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட வரகத வீட்டிற்கும் மாது. இது ஒரு மனப்பட பாட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கொண்டல்னா என்னென்னா மேகம், எழினா திரைசீலை. அடுத்து அது பொருளை பார்த்துருங்க. குளிர்ந்த சோலைகளின் மயில்கள் அலைக்குற அடைகின்றன, விரிந்த தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்றுகின்றன, சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாக வெளிகின்றன, மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல காணப்படுகின்றன, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைசீலைகளாய் பிரிக்கின்றன, மகரையாளின் தேனிசை வண்டுகள் ரீங்காணப்படுகின்றன. வருங்க மகரையாளை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஆளின் தேனிசை போல வண்டுகள் ரீங்காரம் பாடுதுன்னு பார்த்தீங்கன்னா மகரையாளுடைய தேனிசை போல. இது சிறுவலோடு மருதநிலம் திகழ்கிறது. எந்த நிலத்தில் பேசியிருக்காங்கன்னா மருத நிலத்தில் பேசியிருக்காங்க. அடுத்து அயோத்திய காலத்தில் கங்கை படலம். ராமனுடைய மேனியை வர்ணிக்கிற இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். கம்மன் எப்படிலாம் சொல்லியிருக்காரு வருங்க. மை மரகதம் அப்படிலாம் உண்மையாக சொல்லி நிறைவாய் சொல்லி முடியவில்லை, ஆனால் ஐயோ என்று கூறுவதன் வாயிலாக நம் கருத்து நிறைவுடையதாகிறார். இது மரபட பட்டாதான் கொடுத்துருக்காங்க. வெய்யொன் ஒளி தனி மேனியின் விரி ஜோதியின் மறைய பொய்யோ என இடையொலோடும் இளையனோடும் போனான், மையோ மரக்கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அறியா அழகுடையான் அப்படின்ட்டு ராமனை கம்பர் ரொம்ப வர்ணித்து பண்ணியிருக்காரு இந்த பாட்டில். இதில் வெய்யோன்னு என்னென்னா சூரியன். பகலவன் ஒளி ராமனின் நீலமேனி ஒளியின் முன் இல்லை என்று என்னும்படி ஆயிற்று. இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடை கொண்ட சீதையோட, அது நுண்ணிய இடை கொண்டவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதை. இளையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்குவன். ராமன் போனான், அவன் நிறமோ மையோ மரகத பச்சையோ அலையடிக்கின்ற கடலில் நீளமோ கார் மேகத்தின் கருமையோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினுடைய இவன் வடிவை என்னவென்று சொல்வது அப்படின்ட்டு கம்பர் ராமனை அவருடைய அழகை பெருமிச்சு சொல்லியிருக்காரு. அடுத்து அயோத்திய காண்டத்தை பற்றி பார்த்துட்டோம். அயோத்திய காண்டம் கங்கை காண்படலம். கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்களில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சந்த இன்பம். பொருள் புரியாவிடம் சந்த இன்பம் மகிழ்வூட்டும். ஓசை தரும் இன்பம் ஓமையில இன்பமடா. இந்த பாடல் வரியை சொன்னது யார் பாருங்க, பாரதி. அதாவது ஓசை தரும் இன்பம் ஓமையெல்லாம் இன்பமடா. இந்த பாடல் வரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவார் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழ்மை வேடன் இறந்திலன் என்றனே ஏசாரோ. இந்த பாடல் பொருள் பார்த்தீங்கன்னா ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆட்டை பரதன், அதாவது கங்கை ஆட்டை பரதன் முதல்வர் கடந்து செல்வார்களோ, யானை கொண்ட படையை கண்டு முதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனோ நான், தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவோ, தோழமை எண்ணாமல் இவர்கள் கடந்து விட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இழந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழித்தூட்ட மாட்டார்களா அப்படின்னு புகன் சொல்கிற மாதிரி இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யுத்தகணம் கும்பகர்ண பதைப்படம் பார்க்க போகிறோம். இந்த கும்பகர்ண இதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின். உலக்கையால் மாறுபடி இருக்கின்ற ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணம் எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தியது. கும்பகர்ணம் எழுப்புற காட்சிக்கு ஓமை என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. உலக்கையால் மாறுபடி இடிக்கிற ஒத்த ஓசை அமைந்த சந்தம் தான் கும்பகர்ணம் எழுப்புற அந்த காட்சி. உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று காண எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு இந்த பாடவரி கொடுத்துருக்காங்க. பாடலுடைய பொருளை பாருங்க. உறங்குகின்ற கும்பகர்ணே உங்களுடைய பொய்யான வாழ்வெல்லாம் இங்கிருந்து மறைய தொடங்கிவிட்டது, இதனை காண்பதற்காக இழந்துருங்க அப்படின்னு எழுப்புற மாதிரி இருக்கு. காற்றடை போல எல்லா இடங்களையும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர்கள் கையில் நீ படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புற மாதிரி இருக்கு. கும்பகர்ணை எழுப்புற அந்த கும்பகர்ணை வதைப்படலத்துக்குரிய இந்த உலக்கியால் மாறி மாறி இருக்கின்ற ஒத்த ஓசை நமது சந்தம். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்துடலாம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என்று பெயரிட்டார். அதாவது கம்பர் ராமன் வரலாற்றை சொல்கிற அந்த கம்பராமாயணத்தை ராமாவதாரம் தான் பேர் வச்சிருக்காரு. இது கம்பராமாயணம் இப்போ வழங்கப்பட்டு வருது. இதில் 6 காண்டங்கள் உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தனை மிக்கவே, அவற்றில் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடபோதே அமைஞ்சிருக்கு. கம்பனை கல்வியில் பெரியவர் கம்பன், கம்பன் வீட்டு கர்த்தரின் கவி பாடம் அப்படின்லாம் முதுமொழிகள் உரியவர் தான் கம்பர். சோழ நாட்டில் திருவள்ளுவரை சேர்ந்தவர். திருவேலைநல்லூர் சடைப்பவரால் ஆதரிக்கப்பட்டார். விருத்தம் என் ஒன்பாயிருக்கு உயர் கம்பர் அப்படின்னு புகழ்படுவார். அதாவது கம்பர் எப்படிலாம் புகழ்றா பார்த்துக்கோங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கர்த்தரின் கவி பாடும், விருத்தமின் ஒன்பாயிருக்கு உயர் கம்பர் இப்படிலாம் கம்பரை புகழ்வாங்க. அடுத்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறு எழுது, சிலை எழுதி அப்படி நூல்களை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். அடுத்து விரிவானம்.
பாய்ச்சலுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இது பாய்ச்சலுங்கிற பாடத்தில் இருந்து யாருன்னா கந்தசாமி. இந்த கதை போல் நம்ம வாசிக்க வேண்டாம். இதில் வந்து முக்கியமான பயணம் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஊமை கலைஞர் அது போல் நுழைமுனை வாசிடுவோம். ஒரு ஊமை கலைஞர் தன் கையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். தன்னை ஒத்த கலைஞரிடமிருந்து வேறுபடுத்தி தனக்கென தனித்தன்மைகளை காட்டுவான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்போ ஏற்படுவதில்லை. தம் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகின்ற போது அவன் கொள்கின்ற மகிழ்ச்சி அளப்பரியது. அது கதை பகுதி தான், நீங்களே வாசிச்சுக்கோங்க. கதையில் முக்கியமான பயன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நூல்வழி பார்த்துடலாம். தக்கையின் மீது 4 கண்கள். இந்த சிறுகதை தொகுப்பில் வந்து பாய்ச்சலுங்கிற கதை இடம்பெற்றிருக்கு. இந்த பாய்ச்சலுங்கிற கதை வந்து எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. தக்கையின் மீது 4 கண்கள். இதோடைய ஆசிரியர் யாருன்னா கந்தசாமி. இவர் வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவர் எழுதின சாயாவனம் அப்படிங்கிற புதினம் வந்து தமிழ் உலகில் எழுத்துலகில் வந்து புகழ்பெற்றது. விசாரணை கமிஷனுங்கிற புதினத்துக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுடுமண் சிலைகள் அப்படிங்கிற குறும்படத்துக்கு அனைத்துலக விருதையும் பெற்றிருக்காரு. 180க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. துளைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி இந்த நூல்களை எழுதுனது, இந்த புதினங்களை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி. ஓகே, இதில் முக்கியமான பயன் தக்கையின் மீது 4 கண்கள்ங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்தால் பாய்ச்சலுங்கிற கதை இடம்பெற்றிருக்கு. இதை ஆசிரியர் கந்தசாமி. இவர் வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவர். சாயாவனங்கிற புதினத்தினால அவர் புகழ் பெற்றார். சாயாவனங்கிற புதினத்தால் தான் 21 அவர் புகழ் பெற்று வாழ்ந்தார். விசாரணை கமிஷன் நூலுக்காக சாகித்ய விருதையும், சுடுமண் சிலைங்கிற குறும்படத்துக்காக அனைத்துலக விருதையும் பெற்றிருக்காரு. இவர் வந்து 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. இவர் எழுதின மற்ற நூல்களாக பார்த்துக்கோங்க. துளைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமார் இதெல்லாம் அவர் எழுதின மற்ற புதினங்கள். அப்புறம் இந்த கட்டத்தில் இருக்க கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓங்கு இரும்பின் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை ஊருக்கான் காலை. அதாவது சிலப்பதிகாரம் குறிப்பிட்ட ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தொண்டிங்கிற ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்து நெக்ஸ்ட்டு கற்கண்டுங்கிற தலைப்பு வந்து இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அகப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கியங்களை பாடல்களின் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்கிறது. அதாவது இலக்கிய பாடல்களை வந்து கருத்து எவ்வாறு அமையுங்கிறது சொல்கிற இலக்கணம் என்ன பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் வந்து தமிழ் மொழிக்கு மட்டும் உரியது. அது அகப்பொருள், புறப்பொருள் 2 வகையாக பிரிக்கலாம். இலக்கணம் பொருள் வந்து 2 வகை பெறும். என்னென்னு பார்த்துக்கோங்க. அகப்பொருள், புறப்பொருள் 2 வகையாக பிரிக்காங்க. ஒத்த அன்புடைய தலைவன், தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு திணைங்கிறது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். திணைனா என்னது? ஒழுக்கம். அகத்திணைக்கு அடங்காதன எல்லாம் புறத்திணையாகும். அப்புறம் ஒத்த அன்புடைய தலைவன், தலைவி ஆகிய இருவருக்கிடையில் எனக்கு உறவு நிலையில சொல்கிறது அகத்திணை. குடும்ப வழக்கு கூட சொல்லாமல் பொதுவாக இருக்கிறத சொல்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா புறத்திணை சொல்லுவாங்க. இப்போ அகத்திணையில் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாலை, கைக்கிளை, பிரிதுன்னு 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல்ங்கிறது அன்பின் 5 நிகழ் சொல்லுவாங்க. இது அடிப்பில் வந்து அகப்பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அகப்பாடலுக்குரிய கூறுகள் வருங்க. முதற் பொருள், கருப்பொருள், உரிபொருள் அப்படின்னு அகப்பாடலுக்குரிய கூறுகள் 3 வகையாக வரும். அது மட்டும் இல்லாமல் புழுதுன்னு பார்த்தீங்கன்னா முதற் பொருளில் வந்து என்னென்ன இடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நிலவும் பொழுது வந்து முதல் பொருள்னு சொல்லுவாங்க. இப்போ நிலவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்கிற நிலத்தை தான் நிலம் சொல்லுவாங்க. இப்போ வந்து குறிஞ்சினா மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடு சார்ந்த இடமும், மருதன்னா வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடல் சார்ந்த இடமும், பாலைனா சுர சார்ந்த இடமும். பொழுதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது, சிறுபொழுது 2 வகையாக பிரிக்கலாம். பொழுது இந்த பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுடைய 6 கூறு, சிறுபொழுதுனா ஒரு நாளுடைய 6 கூறு. ஓகே, பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் 6 கூறு. அந்த 6 கூறு என்னென்னு பாருங்கள். கார்காலம் வந்து ஆவணி மாதம் ஆரம்பிக்குது. ஆவணி டு புரட்டாசி. குளிர்காலம் வந்து ஐப்பசி டு கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இதில் வந்து அந்த என்னென்ன கூறுகள் என்னென்ன மாதங்கள்னு பார்த்துக்கோங்க. அப்போ சிறுபொழுது வந்து ஒரு நாளினுடைய 6 கூறுகள் இருந்து சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க. முடிங்க. காலைன்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற நேரத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலை 10 மணி முதல் 2 மணி இருக்கிற நேரத்தை நண்பகல்னு சொல்லுவாங்க. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி இருக்கிற நேரத்தை வந்து ஏற்பாடு. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கிற நேரத்தை வந்து மாலைன்னு சொல்லுவாங்க. இரவு 10 டு 2 மணி வரை யாமம். இரவு 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைனா வைகறை. ஏற்பாடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் கூட்டல் பாடு. எல்னு என்னது? ஞாயிறு. ஞாயிறுன்னு சூரியன் சொல்லுவோமா? சூரியன் மறைய நேரம் தான் என்னது? ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐவகத்தினைக்குரிய பெரும்பொழுது, சிறுபொழுது பார்த்துருவோம். குறிஞ்சி வந்து குளிர்காலம், முன்பனிக்காலம். இது பெரும்பொழுதுக்குரியது. சிறுபொழுது பார்த்தீங்கன்னா யாமம். குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம். முல்லை வந்து காரில் மாலையில் போனால் அப்படின்னு ஒரு சாப்டர் வச்சுக்கோங்க. முல்லை வந்து பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை. மருதம் வந்து 6 பெரும்பொழுதுகளும் வரும். சிறுபொழுது பார்த்திங்கன்னா வைகறைனா வயல் சார்ந்த காலையில் வைகறைக்குரிய நேரத்தை பாருங்கள். இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. காலையில் தானே எல்லோரும் வந்து வயலுக்கு போவாங்க. அதனால் வைகறை வந்து மருதத்துக்கு வரும். வயல் சார்ந்த இடம்.
அடுத்து நெக்ஸ்ட் நெய்தல். நெய்தல்ங்கிறது 6 பெரும்பொழுதும் வந்துடும். ஏற்பாடு சிறுபொழுது ஏற்பாடு, அதாவது நெய்தல் திணைங்கிறது கடலுக்கு கடற்சாலை இடமும் எல்லாரும் வந்து மீன்களை பிடிச்சி சாயந்தரம் தான் வந்து எல்லாரும் வருவாங்க. அப்புறம் ஏற்பாடுங்கும் போது என்ன வரும்னா நெய்தல் வந்து சிறுபொழுது வந்து நெய்தல் சிறுபொழுது வந்து ஏற்பாடு வரும். ஏற்பாடு காலத்தை பாருங்கள், பிற்பாடு 2 மணி முதல் 6 மணி வரை எல்லாம் மீன் பிடிச்சி வர்ற நேரம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாலை. இலைவேனில் முதுவேனில் பின்பணி. நண்பகல் வந்து பாலை நிலத்தில் வந்து நண்பகல் எப்படி இருக்கும், வெயிலுக்கு வந்து கடுமையாக இருக்கும். அதான் நண்பர்கள் கொடுத்துருக்காங்க பாலை. அடுத்து கருப்பொருள். ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் என்பதை அந்த நிலத்துக்குரிய கருப்பொருள் சொல்லுவாங்க. அப்புறம் உரிப்பொருள் என்ன பார்த்துக்கோங்க, அகப்பொருளுக்குரிய உரிய பொருள் உரிப்பொருள் சொல்லுவாங்க. முதல் பொருளும் கருப்பொருளும் பாடலில் உரிப்பொருளாக மையப்படுத்தி உதவுகின்றன. அப்புறம் முதல் பொருளும் கருப்பொருளும் சேர்ந்தது என்னது உரிப்பொருள். இப்போ ஐந்தனைக்குரிய உரிப்பொருளாக பார்த்துக்கோங்க. குறிஞ்சினா தலைவன் தலைவியும் காணல், அது புணர்தல் நிமித்தமும். முல்லைனா தலைவன் வரவிருப்பதற்காக தலைவி காத்திருத்தல், இருத்தல் நிமித்தமும். அதாவது முல்லை திணங்கும் போது என்ன வரும்னா காடு சார்ந்த இடமும், அவர் காட்டில் இருக்கும்போது காட்டிலேருந்து தலைவன் கீழே இறங்கி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்கு போயிட்டு அந்த தலைவன் வர வரைக்கும் தலைவி காத்திருப்பாங்க. அப்புறம் மருதம்னா தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு, அது ஊடல் நிமித்தமும். நெய்தல்னா தலைவன் வரவில்லையே என்று தலைவி வருந்தது, அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க வர்ற வரைக்கும் வருவாங்க காத்திருப்பாங்க தலைவி, அதான் வந்து நெய்தல் திணை. பாலைனா தலைவன் தலைவி இடையான தற்காலிக பிரிதல். பாலைத்தில் வந்து வெயில் ரொம்ப இருக்கனால தலைவி வந்து அவங்க தலைவன் வந்து ஏதாவது பொருள் ஈட்டுறதுக்காக எங்கேயாவது போய் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால இடையே தற்காலிக பிரிதல் நிமித்தமும் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கருப்பொருள்லாம் குறிஞ்சிக்குரிய தெய்வங்கள் என்ன, தெய்வம், மக்கள், உணவு, விலங்குலாம் கொடுத்துருக்காங்க. முல்லைக்குரியது, மருதுக்குரிய, நெய்தலுக்குரிய, பழகுரிய, இது வந்து ரொம்ப முக்கியம். இதாக ஒன்று கேட்கலாம். இப்போ குறிஞ்சிக்குரிய தெய்வம் பார்த்துக்கோங்க முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. பாலைங்கும் போது மணலும் மணல் சார்ந்த இடம் தானே இருக்கும், அப்படிங்கும்போது அங்கே வந்து கொற்றவைங்கிறது இந்த கடுமையான இருக்க தெய்வங்கள் அங்கே இருக்கும். நெய்தலுக்கு வந்து வருணனுங்கிறது என்னென்னா கடலுக்கு கடைசி அடிக்கடி புயல் வரும், மழை வரும், அதில் வருணன் நெய்தல் வந்து வர்ணன் தெய்வம் வரும். மருதம் வந்து இந்திரன். அப்புறம் முல்லைக்கு வந்து திருமால், முருகன். குறிஞ்சி வந்து முருகன், மலையில் தானே முருகன் இருக்காரு, அப்படி சாப்பிட்டா வச்சுக்கோங்க. அடுத்து மக்களை வரங்க வெறுப்பன், குறவர் குருத்தி, மலையில் இருக்கவங்க யாரும் குறவர் குருத்திலாம் இருப்பாங்களா. அப்புறம் முல்லைங்க வந்து காட்டில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க, அப்புறம் 1000 ஆட்சியர் சொல்லுவாங்க. மருதங்க வந்து ஊரான், உழவர் உலத்தியர், அவங்க வந்து விவசாயம் பார்க்கறதுனால உழவர் உலத்தியர் சொல்லுவாங்க. நெய்தல் வந்து பரதன் பரத்தியார். அப்புறம் பாலைக்கு வந்து எயிட்டியர். அடுத்து அவங்க வந்து பாலினத்தில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் கொள்ளையடிச்சு திங்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து 8 சொல்லுவாங்க. அப்புறம் உணவு பாருங்க, மலைநீள் திணை, அதாவது மலையில் கிடைக்கிற சாப்பாடு தான் கிடைக்கும். முல்லைக்கு வந்து காட்டில் இருக்க கிடைக்கிற சாப்பாடு, அதாவது வரகு சாமி. மருதத்துக்கு வந்து அவங்க வந்து விவசாயம்னால செந்நெல், வெண்ணெல் அந்த மாதிரி கிடைக்கும். நெய்தலில் நமக்கு என்ன கிடைக்கும், மீன் கிடைக்கும், உப்புக்கு பெற்ற பொருட்கள்லாம் கிடைக்கும். பாலில் அவங்க சூடியாரெலாம் வர்ற பொருட்கள். அடுத்து விலங்கு, அதாவது மலையில் இருக்கிற விலங்குகள் வந்து புலி, கரடி, சிங்கம். காட்டில் இருக்கிறது முயல், மான், புலி. அதே போல் வயலில் இருக்கிறது எருமை, நீர்நாய். கடலும் போது முதலை, சுறா. அதுக்கடுத்து பாலைக்கும் போது வலுவிழந்த ஆணை. அந்த மாதிரி பூ, மரம், பறவைலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஊர் வருங்க சிறுகுடின்னு வரும். இங்கே பாடி சேரின்னு வந்தால் முல்லைக்கு, அப்புறம் பேரூர் மூதூர் வந்தால் மருதத்துக்கு, பட்டினம் பார்க்கணும் வந்தால் நெய்தலுக்கு, குறும்புங்கு வந்தால் பாலைக்கு. அடுத்து அதே போல் நீர், பறை பாருங்க, தொண்டகப்பறை, ஏற்கோட்பறை. அதாவது தொண்டகப்பறை வந்த முல்லைக்கு, குறிஞ்சிக்கு, ஏற்கோட்பறை முல்லைக்கு. மணமுலா, நெல்கிரணி அப்படிங்கும்போது அது என்ன வரும்னா மருதத்துக்கு. மீன் கொட்பறைனா நெய்தலுக்கு, துடினா பறை, இது பாலைக்கு. துடிங்கும்போது பாறைக்கு வரும். ஏற்கோட்படைங்கும் போது என்ன வரும்னா முல்லை வந்து காடு சார்ந்த இடம்னால ஏற்கோட்பறை வரும். அடுத்து குறிஞ்சியால், முல்லையால், மருதியால், விளரியால்னு எதுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க, நெய்தலுக்கு. அதெல்லாம் அந்தந்த நிலத்துக்குரிய பேராகவே அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து தொழில் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிழங்கு அகழ்தல். இது வந்து மலை சார்ந்த இடம்னால குறிஞ்சியில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, மலையில் போய் தேர்ந்தெடுப்பாங்க, கிழங்கு அகழ்வாங்க. அதே போல் முல்லையில் பார்த்தா ஏர் தழுவுவது நிறைவேற்றல், அதாவது மாடு மேய்க்கிறது, ஏர் தழுவுதல் நடக்கும். அதே போல் மருதத்தில் பார்த்திங்கன்னா நெல்லரித்தல், களை பிரித்தல், அதாவது விவசாயம் பார்ப்பாங்களா, நெல் அரிப்பாங்க, களையை எடுப்பாங்க. அப்புறம் நெய்தலில் வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது. அதே போல் பாலையில் வந்து வழிப்பறி, விதைக்க வருதல். இது பாருங்க, கண்ணுக்கு காட்சியும் சிந்தைக்கு கருத்தையும் கலைத்திறத்தோட, அதாவது முந்தி வந்து நிகழ்கலைங்கிற பாடம் வந்து நம்ம பாடப்பகுதியில் இருந்துச்சு. போன டைம்லேயே மாற்றிட்டாங்க, 2025 நம்ம கலைஞர் படம் மாற்றிட்டாங்க.
அதில் இருக்க கொஞ்சம் ஏற்ற மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. வடிவங்களை கொண்டு நிகழ்கலைகளை 4 வகையாக பிரிக்காங்க பாருங்க. கரகாட்டம், காவடியாட்டம், தலையில் தோளில் கருவிகளை சுமந்தபடி ஆடுறது தான் வந்து கரகாட்டம், காவடியாட்டம். மயிலாட்டம், பொய்கால், குதிரையாட்டம், புலியாட்டம்லாம் வந்து வேடம் கட்டி ஆடுறது. ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், செரவையாட்டம்லாம் குழுவாக ஆடுற ஆட்டங்கள். திருக்கூட்டு, தோற்பவை கூட்டு, அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை தழுவி ஆடுற ஆட்டங்கள். எதுக்குரிய ஆட்டங்கள்னு பார்த்துக்கோங்க. தலையில் கரகம் என்னும் குடத்தை வைத்து கொண்டு ஆடும் கரகாட்டமும், தோளில் காவடியை சுமந்தவர் ஒய்யாரமாக ஆடும் காவிரியாட்டமும் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலை வடிவங்கள். மயிலுடைய கூட்டுக்குள் இருந்து கொண்டு நையாண்டி வேலத்துக்கு ஏற்ப ஆடும் ஆட்டம் மயிலாட்டம். பார்த்துக்கோங்க. நையாண்டி வேலத்துக்கு ஏற்ப ஆடும் ஆட்டம் என்னன்னு கேட்கலாம். மயிலாட்டம். குதிரை வடிவ கூட்டுக்குள் இருந்து பாதத்துக்கு கீழ் கட்டையை கட்டி கொண்டு டக்கு டக்கு என்று ஆடும் குதிரையாட்டம். புலிவிடமிட்டு ஆடும் ஆட்டம் வந்து புலியாட்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்கள் நிறையா இருக்குது. இசைக்கேற்ப துணியை வீசி குழுவாக ஆடமும் ஒயிலாட்டம். அதாவது இசைக்கேற்ப துணியை வீசி ஆடுற ஆட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம். அப்போ தப்புங்கிற தோல்கருவியை வந்து தட்டி ஆடுற ஆட்டம் தப்பாட்டம், அல்லது தேவராட்டம் வந்து சேர்வி ஆட்டம். இதில் கிராமிய கலைகள் நிகழ்த்தப்படும் கலை வடிவங்கள். இவற்றிற்கெல்லாம் சிகரமாக திறந்த வெளிகளில் தெருமுனைகளை மேடையாக்கி எளிய ஒப்பனையோடு நிகழ்த்தும் கலையாக தெருக்கூத்து விளங்குது. ஓகேயா? கதை ஒன்றில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகிய இணைந்த வடிவமே தெருக்கூட்டு ஆகும். இதே கதை பாடல் ஆடல்களுடன் தோளால் செய்த வெட்டு வரைபடங்கள் திரைசீலையில் ஊடுருவும் வகையில் பொருத்தி அவற்றை நாடகம் போல் நிகழ்த்துவது தோற்பவை கூட்டு. பார்த்துக்கோங்க. தோற்பவை கூட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தோற்பவை கூட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை பாடல் ஆடல்களுடன் தோளால் செய்த வெட்டு வரைபடங்களை திரைசீலையை ஊடுருவும் வகையில் பொருத்தி ஒரு நாடகம் போல் நிகழ்த்துதான் எழுத தோற்பாவை கூட்டு. இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அனைவராலும் கவர்ந்த கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோற்பாவை கூத்து. ஊரக மக்களின் வாழ்வியலுக்கு கலந்தவை நிகழ்த்து கலைகள். அதாவது ஊரக மக்களுடைய வாழ்வியலில் கலந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்த்து கலைகள். அதுதான் இவை வந்து உழைப்பாளர்களின் முதல் வெளிப்பாடு. வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி. மக்களின் சமய வழிபாடிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டுக்கூறு. இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள நிகழ்த்து கலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் இவர் யாருன்னு பாருங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி அப்படிங்கிறது தான் இவருடைய சிறப்பு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கலைஞாயிறு. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நான் முத்துசாமி. அதை கூட்டுப்பட்டதே நான் முத்துசாமின்னு சொல்லுவாங்க. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாருன்னா நான் முத்துசாமி தான். தமிழ்நாட்டின் வழி நாடக முறைகளான கூட்டுக்கலையின் ஒப்படை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதேவேளை நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையும் அறிமுகம் செய்து இசையிலேயே மாற்றங்களை நிகழ்த்தியவர். இந்நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசினார். இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல நகரங்களிலும் இவர் நாடகங்கள் நடத்தப்பட்டன. இவர் இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழரசு கலைமாமணி விருதையும் பெற்றவர். இவர் தான் கூட்டுப்பட்டதே ராம் முத்துசாமி. இவர் கலைஞாயிறுன்னு இப்படி அழைக்கப்படுறாரு. ஓகே. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ராம் முத்துசாமி. இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமானவர். அடுத்து நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்த்துடலாம். பிளே ரைட்டர்னா நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை, அப்புறம் எசிஸ்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், அது முருகியல் சொல்லுவாங்க. அப்புறம் தக்கையின் மீது 4 கண்கள் நம்ம பப்பை பார்த்தோம். நான் முத்துசாமி நான் கந்தசாமி எழுதுனா தக்கையின் மீது 4 கண்கள். பாய்ச்சலுங்கிற கதை சிறுகதை, தக்கையின் மீது 4 கண்கள் சிறுகதை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா கந்தசாமி. திருக்குறள் எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா கலைஞர் உரை. திருக்குறள் கலைஞர் உரை எழுதுனது யாருன்னா கலைஞர் மு. கருணாநிதி. அப்புறம் வாழ்வியல் இலக்கியத்தில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கருவியும் காலவும் செய்கியும் செய்யும் அருவினை மாண்ட அமைச்சர் பற்றி பேசியிருக்காங்க. இதில் வந்து தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்வது அமைச்சர். அமைச்சரை பற்றி இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை பாடல் வரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வன்கண் குடிக்காத்தல், கட்டறிதல், ஆழ்வினையோடு டைடுடன் மாண்ட அமைச்சர். அதாவது மனவலிமை, குடிகளை காக்கிறது, ஆட்சி விலையை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி, இந்த 5 சிறப்பாக அமைஞ்சவர்கள் யாருன்னா அமைச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுள்ள முன் நிற்பவை. இயற்கையுடைய நுண்ணறிவும் நூலறிவு உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளையும் இருக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த சூழ்ச்சியும் இருக்க இயலாது அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். இது வந்து ஒரு மரபாடு பாட்டு. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அதாவது திருக்குறளை வந்து மாற்றி கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருந்தாலும் உலகில் நடைமுறைகளை அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அடுத்து பொருள் செயல் வகை. இதில் வந்து நமக்கு பாடல் வரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இதை மரபண பாடம் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். பொருள் அல்லாரே பொருளாக செய்யும் பொருள் அல்லாதில்லை பொருள். அதாவது ஒரு பொருளை வந்து மதிக்கத்தக்காதவரை மதிப்புடையவராக செய்வது வந்து செல்வம். அது இல்லாமல் உலகத்தில் சிறந்த பொருள் வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம், அறநீனம் இன்பம் நீனம் திறனைந்து தீதறிந்து வந்த பொருள். அதாவது முறையறிந்து தீமையற்ற வழியில்
சேர்த்த பொருள் வந்து ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு இருக்காங்க. அருளோடு அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அதாவது மற்றவரிடம் இறக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டுற பொருளை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம புறந்தள்ளிடணும். மற்றவங்களுடைய இறக்கம் அன்பு இல்லாமல் ஒரு பொருள் நமக்கு கிடைக்குன்னா அந்த பொருளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வேணாம் சொல்லி புறந்தள்ளிடணும்னு சொல்லியிருக்காங்க. குண்டெறி யானை போர் கண்டற்றல் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இது ஒரு வரப்பட பாட்டு. குண்டெறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது மலை போல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. அதாவது தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செஞ்சால் அவர் வந்து மலை மேலே பாதுகாப்பாக இருந்து யானை போரை காண்பதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உவமை அணி, அதாவது கண்டற்றால் அப்படின்னு வந்துட்டால் இது வந்து உவமை அணியாக வரும். செய்கிய பொருளை செருணர் செருக்கற்கும் எத்தனிற் கூறிய ஸ்தில் அப்படின்னு ஒரு பழி கொடுத்துருக்காங்க. ஒருவன் பொருள் ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. ஓகேயா, ஒரு பொருள் ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கூடா நட்பு. கூடா நட்பு என்னன்னா, தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் வழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது இது உவமை அணியில் பயின்று வந்திருக்கு. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைத்து இருக்கும். ஓகேயா, பகைவருடைய பகைவர் வந்து நம்ம கை தொழுது நம்ம கும்பிட்டாலும் அவங்க கையில் வந்து அவங்க உள்ளத்தில் வந்து கொலைக்கருவி மறைஞ்சிருக்கும். அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம உணரணும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஓமையானி. அப்புறம் பகைமாச்சி. பகைமாச்சி 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அன்பில்லான் ஆன்ற துணையில்லான் தான் துவன் என்பரியும் ஏதிலான் துப்பு. அதாவது சுற்றாத்திடம் ஒருவன் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவன் எப்படி வகையறின் வலிமையை எதிர்கொள்வான். அதாவது சுற்றாத்திடம் அன்பு பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க வந்து அன்பாக இருக்கணும். அன்பாக இல்லாமல் யாரும் துணை இல்லாமல் ஒரு வலிமை இல்லாமல் இருந்தால் பகையை நம்மளை எதிர்த்து வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நம்ம எப்படி எதிர்த்து போரிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அந்த மரத்தில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்து பண்பு இல்லாதவராய் கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். பார்த்துக்கோங்க, மனத்தில் வந்து துணிவு இல்லாமல் இருந்தாலும் சரி, அறிய வேண்டியது அதாவது என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியாமல் இருந்தாலும், பொருந்து பண்பு இல்லாமல் அதாவது உங்களுக்கு இந்த பண்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலும், கொடுத்து உதவாமல் இருந்தாலும் அவங்க எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும். ஒரு குடிசெயல் வகை இதில் 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆழ்வினை மாற்ற அறிவும் மெனவிடின் நீள்வினையால் நீளும் குடி. அதாவது விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுடைய குடி வந்து உயர்ந்து விளங்கும். அதாவது விடாமுயற்சி இருக்கணும், நல்ல அறிவாற்றல் இருந்தால் ரெண்டுமே அவங்களுக்கு இடைவிடாமல் அவங்க பின்பற்றி வாழ்ந்து வந்தால் அவங்க குடும்பம் வந்து எப்பவுமே உயர்ந்து நிற்கும் இருக்காங்க. குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. அதாவது குற்றம் செய்யாமல் தன் குடி பெருமையை உயர செஞ்சு வாழ்வ வந்து உலகத்தில் உறவாக கொண்டு போற்றப்படுவாங்க. அதாவது குற்றம் ஒரு தவறு செய்யாமல் தன்னுடைய குடியை வந்து பெருமையை காத்து வாழ்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இந்த உலகமே அவங்கள உறவை நினச்சி போட்டுருவாங்க. அப்புறம் நல்குறவு. இதுலேருந்து நமக்கு ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க. அதுவும் மனப்பட பாட்டம் கொடுத்துருக்காங்க. இன்மையின் இன்னாதியதெனினும் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாததியதெனினும் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையை தான் ஆகும். வறுமையை போல துன்பம் தருவது வேறு எதுவுமே கிடையாது, அந்த வறுமையை தான் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையான இன்மையின் இன்னாததியதெனின் இன்மையின் இன்மையை இன்னாதது. இது சொல்லும் பொருள் பின்வரும் நிலையனே பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இரவு. இரவில் வந்து நமக்கு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. கருப்பீடும்பே இல்லாரை காணின் நிரப்பீடும்பே எல்லாம் ஒடுங்கு கெடும். தம்மிடம் உள்ள பொருளை வந்து மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லோரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். ஓகே, தம்மிடம் இருக்கிற பொருளை வந்து மறைச்சி வச்சு துன்பம் தராத நல்லவருக்கு வந்து நல்லவங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வறுமையோட கொடுமை தரும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பதுடைத்து. இகழ்ந்து இழந்து செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டா இழப்பவரின் உள்ளத்தில் வந்து உள்ள மகிழ்ச்சி பொங்கும். அதாவது ஒருத்தர் பொருள் கொடுக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை இகழ்ந்து ஏழனை செய்யாமல் ஒருத்தர் பொருளை கொடுத்தா அந்த பொருளை வாங்குற ஒரு மனசு எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியில் பொங்குமா. அவர் பார்க்கும்போதெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்குமா. அடுத்து கைமை. கைமைக்கு வந்து 3 பாட்டு கொடுத்துருக்காங்க. மக்களை போல்வார் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில். அதாவது கைவர் வந்து மக்களை போலவே இருப்பாங்க, ஆனால் கைவருக்கு மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வந்து வேறு எதிலும் நம்ம பார்க்க முடியாது. தேவர் அறையர் கையவர் அவரும் தம் மேவன செய்து ஒழுகலான்.
தேவரும் கைவரும் ஒரே தன்மையானதாக இருப்பாங்க. ஆனால் எவ்வாறு எனின் தேவர்களை போல கைவரும் தாம் விரும்புவதை செய்து விடுவார். அதாவது தேவரும் கைவரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் தேவரும் கைவரும் 2 பேரும் வந்து அவங்க விரும்புனதை அவங்களே செய்து ஒழுகுவாங்க. இது வந்து வஞ்சி புகழ்ச்சி அணி. அடுத்தது சொல்லா பயன்படுவார் ஆன்றோர் கரும்பு போல் கொல்லா பயன்படும் கீழ். ஒரு தம் குறைகளை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வோர் சார்ந்தோர். கரும்பை பிழிவதை போல அழுத்தி பிழிந்தால் தான் பயன்படுவார் கைவர். ஓகேயா? அதாவது ஒருவர் குறைகளை சொன்ன உடனே கேட்ட உடனே உதவி செய்வாங்க யாருன்னா பெரியவங்க. ஆனால் கைவர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கரும்பை பிழிவதை போல அழுத்தி பிழிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க அவங்க பயன்படுவாங்க. இது வந்து ஓமை அணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நூல்களை பார்த்துருங்க. பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், இதை பல சிறப்பு பெயர்களாக குறிக்கப்படும். திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வாழ்ந்தவர் யாருன்னா திருவள்ளுவர். அவருடைய பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். இவர் வந்து அறம்பொருள் இன்ப என்ன முப்பால் பகுப்புடையது. திருக்குறளில் வந்து அடுத்தவரை 38 அதிகாரங்களும், பொருட்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துவரை 25 அதிகாரம், 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்து 10 குறள்கள் வீதம் மொத்தம் வந்து 1330 குறப்பாக்கள் உள்ளன. அறத்துப்பால் அவருங்க என்னென்ன இருக்குது பாருங்க. பயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியர் அப்படி 4 இயல்கள் இருக்குது. பொருட்பால் வந்து அரசியல், அமைச்சியல், ஒளிப்பியல் அப்படிங்கிற 3 இயல்கள் இருக்குது. இன்பத்துவரை கலவியல், கற்பியல் அப்படிங்கிற 2 இயல்கள் இருக்குது. அதில் சொல் பிரிவு நிலையினை என்ன பார்த்துக்கோங்க. ஒரு சொல்லில் வந்து முன்னர் வந்து சொல் வேறு ஒரு பொருளை பின்னரும் பலமுறை வருவதா சொல் பின்வரும் நிலையணி. பொருள் வந்து என்னும் சொல் வந்து வேறு பொருளை பின்னரும் பலமுறை வருவதால் அது சொல் பின்வரும் நிலை. அதை பொருளும் சொல்லும் வேறு வேறு பொருளை வந்து பின்னர் பலமுறை தொடர்ந்து வந்தால் அது சொல் பின்வரும் நிலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓமை அணின்னு பார்த்துக்கோங்க. இது 8வது குறள், 10வது குறள், 20வது குறளில் வந்து ஓமை அணிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓமைனா குண்டின் மேல் ஏறி நின்று யானை போர் காண்பவன் தான் ஓமை. ஓமேயம்னா தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வோம் தான் ஓமையில். ஓமைக்கு வந்து அற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அணி பொருத்தம். குறள் வெண்பால குறள் 10வது குறளை எடுத்துக்கோங்க. அதில் ஓமை வந்து பகைவர் வந்து கைக்குப்பி வழங்குறது வந்து ஓமை. ஓமை வந்து பகைவர் கண்ணீர் சிந்தி அழுவது வந்து ஓமையும். ஓமைக்கு வந்து போல. அதுபோல் 20வது குறளில் பார்த்தீங்கன்னா ஓமை வந்து கரும்பை கசக்கி பிடிக்கிறது வந்து ஓமை. ஓமை வந்து கைவர்கள் பெரும் உதவிதை வந்து ஓமையும். ஓமைக்கு வந்து போல. அதுபோல் சொற்பொருள் பின்வரும் நிலைன்னா ஒரு செயலில் வந்து முன்னர் வந்து சொல் ஒரே ஒரு பொருளை பின்னரும் பலமுறை வருவதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலை. அதாவது ஒரு முன்னர் வந்து ஒரு சொல் வந்து ஒரே பொருளை திரும்ப திரும்ப பலமுறை வந்தால் சொற்பொருள் நிலைன்னு சொல்லுவாங்க. இன்மை என்னும் சொல் வறுமை என்னும் ஒரே பொருளை பின்னரும் பலமுறை வரும்னால இந்த குறள் வந்து சொல் பின்னொரு நிலையணி பயின்று வந்திருக்கு. அப்புறம் வஞ்சி புகழ்ச்சி அணின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் ஒன்றை புகழுவது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழுவது தான் வஞ்சி புகழ்ச்சி அணி சொல்லுவாங்க. தேவர்கள் தம் விரும்பும் மேலான செயல்களை செய்தல் போல கைவரும் தம் விரும்பும் கீழான செயல்களை செய்வாங்க. இந்த குறளில் வந்து தேவருக்கு நிகராக கைவரை புகழ்ந்து கூறுறதுனால இது வந்து பழித்து கூறுறதுனால இது வஞ்சி புகழ்ச்சி அணியாகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இயல் 6 பார்த்துடலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.